வணக்கம் மக்களே. நம்ம பாக்கியலட்சுமி குடும்பத்துல இன்னைக்கு ஒரு அதிரடியான சம்பவம் நடந்திருக்கு. இனியா விவாகரத்து கேஸ் என்னாச்சு? அவளை கோர்ட்ல வச்சு நிதிஷ் பண்ண அட்டகாசம் என்ன? இனியா அவனை அடிச்சாராம். அட ஆமாங்க, எல்லாமே இந்த வீடியோவுல தெளிவா பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இனியா கோர்ட்டுக்கு கிளம்புற நிலைமையில ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே வருத்தப்பட்டு சாமி கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அழுகிறதை பார்த்து இனியாவுக்கே கஷ்டமாயிடுச்சு. பாட்டிக்கு சமாதானம் சொல்லி தேத்துறா இனியா. நீங்க ஏன் பாட்டி இப்படி வருத்தப்படுறீங்க? நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றா. கோபியும் பாக்கியாவும் இனியா கூட கிளம்புறாங்க. அப்ப எழிலும் செழியனும் நானும் வர்றேன்னு சொல்றாங்க. ஆனா அங்க சுதாகர் குடும்பம் வருவாங்களே, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைச்சு நீங்க மட்டும் போனால் ஏதாவது பிரச்சனை பண்ண பாப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எழில மட்டும் அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டு செழியனை பாட்டிய பாத்துக்க சொல்றாங்க. செழியனும் சரியன்னா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். கார்ல போய்கிட்டு இருக்கும்போது இனியாவுக்கு ஒருவித பதட்டம். கோர்ட்ல என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே யோசனையா ஓடுது. அவளோட பயத்தை புரிஞ்சுகிட்ட பாக்கியா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத இனியா, தைரியமா இருன்னு ஆறுதல் சொல்றாங்க. கோபியும் அம்மா நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா, இன்னைக்கு முதல் ஹியரிங்ல பெருசா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இனியாவை தேத்துறார். பாசமான அப்பா இல்லையா? அவங்க கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி சுதாகரும் நம்ம வில்லன் நிதிஷும் வர்றாங்க. பார்த்தாலே எரிச்சலா இருக்குல்ல. அப்புறம் விசாரணை தொடங்குது. நீதிபதி கல்யாணமாகி 2 மாசத்துல எதுக்கு டைவர்ஸ், இதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறார். இனியாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறா. அவளோட வக்கீல் அதுக்கான காரணம் எல்லாமே மனுவுல இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப நிதிஷ் பக்கத்துல இருந்தும் பதில் மனு தாக்கல் பண்றாங்க. இதனால வழக்கை அடுத்த மாசத்துக்கு தள்ளி வச்சு உத்தரவு போடுறார் நீதிபதி. அடடா, முதல் நாளிலேயே ஒரு முடிவுக்கு வரலையே. உங்க கருத்து என்ன மக்களே? நீதிபதி பண்ணது சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கோபி வக்கீலை பார்த்து பேச போறார். இன்னொரு பக்கம் பாக்கியா, எழில், இனியா மூவரும் வெளியில நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சுதாகர் வந்து நல்லவன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஏதோ சம்பந்தமே இல்லாதது மாதிரி பேச வர்றான். உடனே சுதாகர் என்ன பேச போறானோன்னு தெரிஞ்சுக்கிட்ட எழில் இனியா கிட்ட கார் சாவிய கொடுத்து, இனியா நீ முதல்ல காருக்கு போயிரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் சுதாகர் கிட்ட, இனியாவுக்கு மட்டும் கிடையாது, எங்க யாருக்குமே உங்களோட பேச விருப்பம் இல்லை, இது கோர்ட்டுங்கிறதாலதான் நான் இவ்வளவு மரியாதையா சொல்றேன் அப்படின்னு காட்டமா சொல்றான். எழில் பேசினதை பார்த்தா இந்த சுதாகர் குடும்பத்து மேல அவங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இதனால சுதாகர் எதுவுமே பேச முடியாம அங்கே இருந்து கிளம்பி போறான். இந்த பக்கம் இனியா மட்டும் காருக்கு வரும்போது கரெக்டா அங்க நிதிஷ் வர்றான். பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுல. நீ ஆசைப்பட்ட மாதிரி டைவர்ஸ் கேஸ் விசாரணைக்கு வந்துருச்சு, விவாகரத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு ரொம்பவே கேவலமா கேக்குறான். இனியாவுக்கு கோபம் வருது. இருந்தாலும் பொறுமையா, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு பதிலடி கொடுக்கறா. ஆனா நம்ம வில்லன் நிதிஷ் விடுற மாதிரி இல்ல. எனக்கு தெரியும், என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்க போற, அவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கண்டமேனிக்கு பேசுறான். பேசுனதோடு இல்லாம வாடி போடின்னும் ஒருமையில் பேசுறான். இனியாவுக்கு கோபம் தலைக்கேறுது. அதே சமயத்துல பாக்கியா, கோபி, எழில் அங்கு வர்றாங்க. அப்ப நிதிஷ், நீ பண்றதுக்கு பேரு கள்ளக்காதல்னு சொல்ல வர்றான். இனியாவுக்கு பொறுமை போச்சு. அவனை பிளார்னு ஒரு அறை விடுறான். ஆஹா, சூப்பர் இனியா, இதைத்தான் எதிர்பார்த்தோம். நிதிஷ் அதிர்ச்சி அடைந்து பதிலுக்கு அடிக்க வர்றான். ஆனா பாக்கியா, எழில், கோபி மூவரும் வந்து அந்த பிரச்சனையை பெருசா விடாம தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கார்ல ஏறி கிளம்பும்போது கோபி எழில் கிட்ட, எதுக்காக இனியாவை தனியா விட்ட அப்படின்னு கேட்கிறார். இனியா கிட்டையும் கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாமே அப்படின்னு சொல்றார். இனியா கண் கலங்குறா. இனிமேல் என்னை எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் நான் வாயை மூடிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. ஆகாஷையும் தன்னையும் சேர்த்து வச்சு நிதிஷ் எவ்வளவு கேவலமா பேசினான் அப்படின்னு இனியா சொல்ல எழிலுக்கு பயங்கர ஆத்திரம் வருது. பாவம் இனியா எவ்வளவு கஷ்டப்படுறா. சரி மக்களே, இந்த எபிசோடை பத்தி உங்க கருத்து என்ன? இனியா நிதிஷை அறைஞ்சது சரியா இல்ல பொறுமையா இருந்திருக்கலாமா? கமெண்ட்ல உங்க எண்ணங்களை பகிர்ந்துக்கோங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.